கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் எப்படி நம்மை வழிநடத்துகிறார் என்று இந்த அற்புதமான தொடரை நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகிறோம். கர்த்தர் எப்படி நம்மளை வழிநடத்துகிறார், அவருடைய வார்த்தையை நமக்குள்ளே வைத்து அது எப்படி கிரியை செய்கிறது, அந்த கிரியின் மூலமாக நாம் எப்படி அதை நாம் பெற்றுக்கொள்கிறோம், அவர் நமக்குள்ளே இருந்து நம்முடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு சிறப்பு செய்து நம்ம எப்படிலாம் புஷ் பண்ணுகிறார் என்று தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். இன்று அவருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். அவர் நமக்குள்ளே இருந்து அனுக்கிரகமும் அனுகூலமும் நமக்கு தருகிறவர். பாருங்க, தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். அனுக்கிரகம் வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. பாருங்க, நம் தேவன் எவ்வளோ அற்புதமான தேவன், நமக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறாருங்க. அனுக்கிரகம்ங்கிறது இப்போ உங்களுக்கு ஒரு தெரிஞ்ச ஆள் இருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் உங்களை விட கொஞ்சம் உயர்ந்த ஆள், செல்வத்தில் இருக்காங்க, ஒரு பெரிய பதவியில் இருக்கான்னு வச்சாங்களேன். இப்போ நீங்கள் அவங்கள பார்க்க போகணும். அவங்க பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா, அவங்க இருக்க பதவி பெரிய டாப்பில் இருக்காங்க. இப்போ நீங்கள் அவங்களுக்கு ஒரு நண்பனாக இருக்கீங்க. இப்போ அவங்கள பார்க்க போகணுன்னா நிறைய பேர் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது, இந்த டேட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் போனிச்சாங்களா ஈஸியாக அவைலபிளாக உள்ளே போயிருவீங்க. ஏன்னா நீங்கள் அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்டு, ஒரு நண்பர்கள் போல் இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு அனுக்கிரகம் இருக்குது. அதாவது உங்களுக்கு தெரிஞ்சவர், சில பேருக்கு ஃப்ரெண்டாக இருந்தாலும் உள்ளே அனுமதிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஆனாலும் உங்களுக்கு என்ன இருக்குது? அனுக்கிரகம். ஏனென்றால் உங்களுக்குள்ள ஒரு நெருங்கிய ஒரு பந்தம். தேவனுக்குள்ளே நம்ம எப்படி வார்த்தைக்குள்ளேயும் அவருடைய இணைப்பிலும் அவருடைய வார்த்தைகளை நம்ம எப்படி தினமும் தியானிக்கிறோமோ, எப்படி நீங்கள் இதெல்லாம் தொடர்ந்து பார்க்கீங்களோ, இப்படி ஒரு ஐக்கியம். எப்படி நீங்கள் போகும்போது அவங்களுக்குள்ள ஒரு அனுக்கிரகம், அதாவது டகார்னு அது கிடைக்கிற ஒரு பாக்கியம். இப்படி தான் நம்முடைய தேவன் எந்த இடத்துக்கு போனாலும், யார் இடத்துல நீங்கள் பேசினாலும் சரி, எந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அனுக்கிரகம் கொடுக்குறாரு. இப்படி தான் உங்களுடைய உள்ளுக்குள்ளே இருந்து உங்களுடைய உள்ளத்தையும், உங்களுடைய வார்த்தையும், உங்களுடைய கனத்தையும், உங்களுடைய முகபாவனைகள், உங்களுடைய நடைபாதைகள் எல்லாத்தையுமே தேவன் ஒரு அனுக்கிரகம் போல வைக்கிறார். நீங்கள் சென்றாலே அந்த இடத்துல உங்களுக்கு வழி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். அல்லேலூயா. வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. என்ன வேணுமோ உங்களுக்கு அனுக்கிரகங்கும்போது, இப்போ நீங்கள் அதனால் பார்க்குறீங்க, இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை, இதெல்லாம் எனக்கு பண்ணிடும். சரி, நீ ஏன் உங்களுக்கு ஃபோன் பண்ணாலே போதும், நீ வர வேண்டிய தேவையில்லைப்பா. அப்படி அளவுக்கு ஒரு தேவையெல்லாம் சந்திக்கிறார். பாருங்கள், நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய பேருக்கு பாருங்கள், சில பேர்கள் பெரிய பெரிய ஆட்கள் பழக்கம் இருக்கும். நீங்கள் ஒரு ஃபோன் கால் பண்ணாலே போதும், உங்களுக்கு எல்லா வேலையும் டக்குன்னு நடக்கும். நீங்கள் போக வேண்டாம். எப்படி அதெல்லாம் நடக்கு? அனுக்கிரகம். தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் இருக்கீங்க. தேவனுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படுறீங்க. உங்களுக்குள்ளே ஒரு தேவன் இருந்து செயல்படு கொண்டு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய உங்களுடைய பெரியவங்களுக்கு நீங்கள் எப்படி பேசணும் அப்படிங்கிறது நீங்கள் கற்றுக்கொண்டீங்க. கற்றுக்கொண்ட மூலமாக நீங்கள் பெரியவர்கிட்ட பேசும்போது, நீனா பாப்பா உனக்கு என்னப்பா பிரச்சனை, நான் பார்க்குறேன், என்ன ஆச்சு, உனக்கே ஒரு பிரச்சனை வந்துட்டா நீ யார்கிட்டையும் போக முடியாப்பா, எந்த பிரச்சனையும் போக முடியாது, உன்னை யார் இப்படி துன்புறுத்துற, ஏன்ட சொல்லு அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் உடனே நீக்கி விடுகிறார் தேவன். அப்போ என்ன இங்கே நடக்குன்னா, அனுக்கிரகம் நடக்கிறது. தேவனுடைய அனுக்கிரகம். எப்படி நீங்கள் தேவனுக்குள்ள வார்த்தைக்குள்ளே இருக்கீங்க, தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நீங்கள் உள்ளுக்குள்ளே போய் அவருடைய வார்த்தை தியானிக்க, இப்படி சின்ன வீடியோ பார்க்குறீங்க, தேவனுடைய அன்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது என்ன நடக்குன்னா, உங்களுக்கு அனுக்கிரகம் நடக்கு. அனுக்கிரகம் நடந்தவுடனே உங்களுக்கு என்ன நடக்கு? எல்லா தேவைகளும் உங்களுக்கு சந்திக்கப்படுங்க. எல்லாம் வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. எப்படி? அவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று சொன்ன அந்த வார்த்தைகளும் உங்களுக்குள்ளே இருக்குது. கர்த்தர் அப்படி தான் உங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறார். நீங்கள் எங்கே போனாலும் அவர் உங்கள் கூட இருக்கிறாருங்க. அதை நீங்கள் மறந்துடாதுங்க. இந்த தேவன் அனுக்கிரகம் அனுகூலமும் தருகிற தேவன் உங்களை அற்புதமாக வழி நடத்துகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்கிற பாருங்கள், நான் உன்னை அனுக்கிரகம் செய்து வழி நடத்துவேன், உனக்கு தேவையானங்களை சந்திக்கிறேன், தேவையெல்லாம் உனக்கு உண்டு என்று சொல்லி அற்புதமாக உங்களை வழிநடத்துகிறார் தேவன். பாருங்கள், அவருடைய வார்த்தையை, அவருடைய சத்தியத்தை நாம் அறியும் பொழுது நமக்கு அனுக்கிரகம் கிடைக்கிறது, நமக்கு தேவையெல்லாம் உண்டாகிறது. என ஆண்டவருடைய அற்புதமான வார்த்தை பாருங்கள். நாம் அதற்கு சில நிமிடங்கள் நாம் அதற்கு தேவனோடு நாம் பகிர்ந்திருக்க வேண்டும். தேவனுக்குள்ளே நாம் அந்த நேரத்தை ஒதுக்கணும். பாருங்கள், நம்ம தேவனுக்குள்ளே நம்ம அந்த நேரத்தை ஒதுக்கும்போது என்ன நடக்குன்னா, நன்மை தான் உண்டாகும். நமக்கு எத்தனை இடையூறுகள் வந்தாலும் அதையெல்லாம் நீக்கி தேவன் நமக்கு அனுக்கிரகம் அனுகூலம் செய்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.